என் பெயர் செலியன். அப்போது எனக்கு 7 வயது. அப்பா சிவகுரு மறைந்து இன்றுடன் 3வது நாள் காரியம் முடிந்தது. வீடே சோகத்தில் மூழ்கியிருக்க வேண்டிய அந்த நேரத்தில் என் காதுகளில் வந்து விழுந்த சொற்கள் இடியென தாக்கின. இங்க பாரு மலர்விழி, உனக்கும் உன் மகனுக்கும் இந்த வீட்ல இடமே இல்ல. இன்னைக்கோட இந்த உறவு முடிஞ்சு போச்சு. உன் கள்ள குழந்தையை தூக்கிக்கிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என் பாட்டியின் அந்த கொடூரமான சத்தம் கேட்டு என் அறையிலிருந்து ஓடி வந்தேன். அங்கே கண்ட காட்சி என் பிஞ்சி நெஞ்சை பிசைந்தது. என் அம்மா மலர்விழி பாட்டியின் கால்களை கட்டிக்கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தார். அத்தை, அப்படி சொல்லாதீங்க. செலியன் உங்க பேரன், உங்க மகனோட ரத்தம் அவன். அவரை இழந்த துக்கத்துல இருக்கிற என்னை தெருவுல தள்ளிடாதீங்க. இந்த வீட்ல ஒரு மூலையில வேலைக்காரியா வேணும்னாலும் கிடக்குறேன். தயவு செய்து எங்களை விரட்டிடாதீங்க. அம்மா கெஞ்சி கொண்டிருக்கும் போதே பாட்டி ஈவு இரக்கமில்லாமல் அம்மாவின் தோளில் ஓங்கி உதைத்தார். அம்மா நிலை குலைந்து கீழே விழுந்தார். பாட்டி விடவில்லை. அம்மாவின் தலைமுடியை சுருட்டி பிடித்து ஆக்ரோசமாக கத்தினார். யார் ரத்தம்னு எனக்கு தெரியும். இந்த அசிங்கத்தை என் மகன் தலையில கட்டி ஏமாத்திட்ட. என் மகனோட பாசத்துக்காகத்தான் இத்தனை நாள் உன்னை பொறுத்துக்கிட்டேன். அவன் போயிட்டான். இனிமேல் நீ இங்க இருக்கக்கூடாது. மரியாதையா போயிரு. இல்ல, போலீஸை கூப்பிட்டு உன்னையும் உன் மகனையும் உள்ள தள்ளிடுவேன். என் நிஜமான முகம் உனக்கு தெரியாது. என் பிஞ்சி மனதுக்கு துரோகம் என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் அம்மாவை பாட்டி கொடுமைப்படுத்துவது என் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. மற்ற சிறுவர்களைப் போல நான் கத்தவில்லை, அலறவில்லை. ஆனால் என் இதயம் யாரோ கசக்கி பிழிவது போல வலித்தது. அந்த நேரத்தில் என் சித்தப்பா, அப்பாவின் தம்பி, உள்ளே வந்தார். அவர் முகத்தில் கோபம் கனலாக தெரிந்தது. அவர் அம்மாவின் கையை பிடித்து கொடூரமாக இழுத்து எழுப்பினார். மலர்விழி, நீங்க என் அண்ணிங்கிற முறைக்காகத்தான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க மரியாதைக்கு சரிபட்டு வரமாட்டீங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் உங்களை நடத்தணும். போங்க இங்கிருந்து என்று சொல்லி அம்மாவை கதவை நோக்கி ஓங்கி தள்ளினார். சற்று தப்பினாலும் அம்மாவின் தலை சுவரில் மோதி ரத்தம் கொட்டி இருக்கும். நான் ஓடி சென்று அம்மாவை கட்டி கொண்டேன். அம்மா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு என்னை பார்த்தார். செலியன், அழாதேடா கண்ணா. நீ உன் சித்தப்பா கிட்டையும் பாட்டி கிட்டையும் போயிரு. என்னைத்தான் அவங்க துரத்துறாங்க, உன்னை இல்ல. என்னோட வாழ்க்கை தான் போச்சு. நீயாவது இந்த வீட்ல நல்லா இருடா என்று கதறினார். அப்போது பாட்டி குறுக்கிட்டு சிரித்தார். உனக்கு என்ன திமிரு மலர்விழி? இந்த அசிங்கத்தை நாங்க இங்க வளர்ப்போம்னு நினைச்சியா? என் மகனுக்கு வேணும்னா இவன் மேல பாசம் இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இவன் வெறும் அனாதை தான். இப்பவே இவனை தூக்கிட்டு போயிடு. இல்லனா உன் மொத்த உண்மையும் இவன் முன்னாடியே சொல்லிடுவேன். அப்புறம் உன்னை உன் மகனே மதிக்க மாட்டான். இதை கேட்டு அம்மா பதறி போனார். வேண்டாம், எதையும் சொல்லாதீங்க. இதோ நான் கிளம்புறேன். என் துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கிறேன். பாட்டி கத்தினாள். சரி, தொலைந்து போ. உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். உன் துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவன் உன் மகன் மட்டும்தான். என் மகனோட ரத்தம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நீயும் உன் மனசுல ஆழமா பதிச்சுக்கோ. பாட்டி வன்மத்தை கக்கிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அம்மா அழுது கொண்டே தன் அறைக்கு ஓடினாள். அங்கே சிலையாக நின்றிருந்த என் சித்தப்பாவின் அருகே சென்றேன். அவர் கண்கள் சிவந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் மெதுவாக அவர் கையை பிடித்து கொண்டேன். சித்தப்பா, ஏன் பாட்டி அம்மாவை திட்டுறாங்க? நாம ஏன் வெளியே போகணும்? எனக்கு உங்களை விட்டு போக பிடிக்கல சித்தப்பா. என் தலையை வருடிய சித்தப்பா மண்டியிட்டு என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். செலியன், நீ இங்கிருந்து போய்த்தான் ஆகணும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ. இறந்து போன உன் அப்பா ஒரு மாமனிதன். ஆனா நாங்க எல்லாரும் கெட்டவங்க. உன் அம்மா அதை விட மோசமானவளா இருக்கலாம். ஆனா ஒருபோதும் உன் அம்மாவை கைவிட்டுடாத. உன்னை பெத்தெடுக்க அவ பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். உயிருக்கு போராடி உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா. அவளுக்காக நீ எதையும் தாங்கிக்கணும். புரியுதா? சித்தப்பா சொன்னது எனக்கு புரியவில்லை என்றாலும் அவர் குரலில் இருந்த நடுக்கம் ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தியது. அவர் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார். 7 வயது சிறுவனான எனக்கு அந்த சூழல் மூச்சு முட்டியது. 1/2 மணி நேரம் கழித்து அம்மா 2 பைகளுடன் வெளியே வந்தாள். ஒன்றில் என் துணிகள், மற்றொன்றில் அவளுடையது. அம்மா என்னை இறுக கட்டி கொண்டாள். செலியன், தைரியத்தை வளர்த்துக்கோ.
நம்மள ஒருத்தவங்க வெளியே துரத்துனாங்கன்னா நாம இன்னும் உறுதியா நிக்கணும். இப்ப உன் தாத்தா, அதாவது அம்மாவின் அப்பா வீட்டுக்கு போவோம். அங்க போயிட்டு ஒரு வழி பண்ணலாம். உன் அம்மாவுக்கு உழைக்க தெரியும்டா. உன்னை நான் நல்லா படிக்க வைப்பேன். வா போகலாம் என்று என் கையை பிடித்து இழுத்து சென்றாள். வீட்டை விட்டு வெளியேறும் போது நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் என் தாத்தாவை ஒருமுறை கட்டிப்பிடித்து விடைபெற துடித்தேன். ஆனால் அவமானம் என் கால்களை கட்டி போட்டது. அந்த வீட்டை திரும்பி பார்க்க கூட எனக்கு பிடிக்கவில்லை. அப்பா சாவதற்கு முன்னால் என்னிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. செலியன், காலம் மாறும். ஒரு கட்டத்துல உலகமே சரி. உன் அம்மா மட்டும்தான் தப்புன்னு தோணும். அப்போ நீ உலகத்தையே தப்புன்னு சொல்லிட்டு உன் அம்மா பக்கம் நில்லு. அவ கண்ணுல இருந்து வர்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீ கணக்கு கேட்கணும். என் மலர்விழிய உன் கையில ஒப்படைச்சிட்டு போறேன். அப்பா அம்மாவை அவ்வளவு நேசித்தார். அவர் இருந்தவரை பாட்டி அடங்கி இருந்தாள். அவர் மறைந்த 3வது நாளே பாட்டி தன் சுயரூபத்தை காட்டிவிட்டாள். அம்மா ஒரு ஆட்டோவை அமர்த்தினாள். நாங்கள் அதில் ஏறி அமர்ந்தோம். என் இதயம் வேகமாக துடித்தது. நீண்ட தூர பயணத்திற்கு பின் என் தாய் வழி தாத்தாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றோம். ஆட்டோவிற்கு வாடகையை கொடுத்துவிட்டு அம்மா என்னை அழைத்து கொண்டு அந்த பெரிய வீட்டின் கதவை தட்டினாள். ஆனால் அங்கே எங்களுக்கு காத்திருந்தது பாட்டி காட்டியதை விட பெரிய அதிர்ச்சி. அப்பா சிவகுரு உயிரோடு இருந்தபோது இந்த வீட்டிற்கு நாங்கள் மிக குறைவாகவே வந்திருக்கிறோம். வந்தாலும் 1 மணி நேரத்திற்கு மேல் தங்குவது கிடையாது. இங்கே என் பாட்டி, அம்மாவின் அம்மா மட்டும்தான் என் மீது அன்பு காட்டினார். என் தாத்தாவுக்கோ மாமாவுக்கோ என் முகத்தில் விழிப்பதே பிடிக்காது. எல்லா தாத்தா பாட்டியும் பேரன் பேத்திகளை விரும்புவார்களே, இவர்கள் மட்டும் ஏன் என்னை வெறுக்கிறார்கள் என்று நான் கேட்ட போதெல்லாம், அங்கே ஏற்கனவே நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் செலியன், அதான் உன்னை கவனிக்க நேரமில்லை என்று அப்பா மழுப்பி விடுவார். ஆனால் உண்மை அதுவல்ல என்பதை இன்று அந்த வாசலில் நின்றபோது உணர்ந்தேன். அம்மா நடுக்கத்துடன் கதவை தட்டினார். என் சின்ன மாமி கதவை திறந்தார். அம்மாவை கண்டதும் அவர் முகம் சுருங்கியது. அம்மா அவரை ஓடி சென்று பாசத்துடன் கட்டிப்பிடிக்க முயன்ற போது அவர் சட்டென்று பின்வாங்கி அருவருப்போடு பார்த்தார். இங்க எதுக்கு வந்தீங்க? புருஷன் செத்த 3வது நாளே மூட்டை முடிச்சோட இங்க வந்து நிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன மனுஷி நீங்க என்று முகத்தில் அடித்தார் போல கேட்டுவிட்டு எங்களை கவனிக்காமல் உள்ளே சென்றார். அம்மாவின் முகம் அவமானத்தில் சிவந்தது. சற்று நேரத்தில் என் மாமா வெளியே வந்தார். என்ன மலர்விழி, எதுக்கு இங்க வந்த? நாங்க உன்னை வீட்டுக்குள்ள சேர்ப்போம்னு நினைச்சியா? அறிவில்லையா உனக்கு என்று கத்தினார். அம்மா தழுதழுத்த குரலில், அண்ணே, அத்தை எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நான் இங்கேயே நிரந்தரமா இருக்க மாட்டேன். எனக்கு 1 வாரம் மட்டும் அவகாசம் கொடுங்க. ஏதாவது வேலை தேடிக்கிட்டு வேறு இடம் போயிடுறேன். நான் உன் கூட பிறந்த தங்கச்சி தானே, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கண்ணே என்று கெஞ்சினார். மாமா ஏதோ பேச வருவதற்குள் என் பாட்டி ஓடி வந்து அம்மாவை தழுவி அழுது கொண்டார். பாட்டியை பார்த்ததும் எனக்குள் ஒரு நம்பிக்கை பிறந்தது. நான் அவரிடம் ஓட முயன்ற போது புயலென உள்ளிருந்து வந்தார் என் தாத்தா. அம்மாவை ஓங்கி ஒரு தள்ளு தள்ளினார். அம்மா நிலை தடிமாறி ஆட்டோவின் மீது விழுந்தார். என் மருமகள் சொன்னது உன் காதுல விழலையா? எதுக்கு இங்க வந்த? போயிரு இங்கிருந்து என்று சிங்கம் போல கர்ஜித்தார் தாத்தா. அம்மா கைகளை கூப்பி அவர் காலடியில் விழுந்தார். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. இதுக்கு மேல நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். இந்த சின்ன குழந்தைய பாருங்க, கடவுள் புண்ணியமா போகும். எனக்கு 1 வாரம் மட்டும் அவகாசம் கொடுங்கப்பா. இனிமே உங்ககிட்ட எதையும் கேட்டு வர மாட்டேன். ப்ளீஸ் அப்பா. தாத்தாவின் கண்கள் சிவந்தன. இந்த வீட்டுக்குள்ள உன்னை ஏன் விட்டோம் தெரியுமா? உன் புருஷன் சிவகுருவுக்காகத்தான். அவன் ஒரு தங்கமான மனுஷன். அவன் செத்துட்டான். அதோட இந்த வீட்டு கதவும் உனக்கு மூடியாச்சு. நீ என் பொண்ணுதான். உன் கஷ்டம் என் கஷ்டம்தான். ஆனா நீ எனக்கு கொடுத்த கஷ்டத்தை நான் சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. உன் பையன் முன்னாடி எதையும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் மட்டும் வாயை திறந்தா அப்புறம் நீ இவன் முகத்திலேயே விழிக்க முடியாது. அம்மா கதறினார். ஏன்பா இப்படி பண்றீங்க? நான் பிச்சை கேட்கிறேன்ப்பா. என் மாமியார் துரத்திட்டாங்க. எனக்கு நீங்க தானே இருக்கீங்க. கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா என்றாள். தாத்தா வேகமாய் வந்து அம்மாவின் மணிக்கட்டை இறுக பற்றினார். உனக்கு என் வாழ்க்கையில ஒரு துளி மதிப்பு கூட இல்ல மலர்விழி. நீ நடு ரோட்ல நின்று செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் நான் உன் இடத்துல நின்று கெஞ்சினேன், ஞாபகம் இருக்கா?
ஆனா நீ உன் பிடிவாதத்தை விடல. நீ தெரு தெருவா அலைஞ்சி சீரழியிறது தான் உனக்கான தண்டனை. இந்த அவமானமும் உன்னோட சேர்த்து அழியட்டும் என்று சொல்லிக்கொண்டே அம்மாவை தெருவில் தள்ளினார். தாத்தா எங்களை நடுத்தெருவில் தள்ளியதோடு இல்லாமல் எங்கள் துணிமணிகள் இருந்த பைகளையும் தெருவில் வீசி எறிந்தார். அவர் என்னை இழுத்து வெளியே தள்ள முயன்ற போது நானே மௌனமாக வெளியே வந்து விட்டேன். எங்கள் முகத்திற்கு நேராக அந்த பெரிய இரும்பு கதவு சத்தத்துடன் சாத்தப்பட்டது. சாலையோரம் விழுந்து கிடந்த அம்மாவின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் கசிந்தது. நான் அவர் அருகில் அமர்ந்து கதறி அழுதேன். அவ்வழியே சென்றவர்கள் எங்களை ஒரு விசித்திர பிறவியைப் போல பார்த்துவிட்டு சென்றார்கள். அம்மா சிறிது நேரம் தலை குனிந்து தரையிலேயே அமர்ந்திருந்தார். பிறகு மெல்ல எழுந்து பைகளை தூக்கி கொண்டு என் கண்ணீரை துடைத்தார். செலியன், அழாதேடா என் கண்ணா, இந்த உலகம் ரொம்ப கடுமையானது. இப்படி அழுது உன்னை நீயே பலவீனப்படுத்திக்காத. யாருக்காகவும் இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாதே. உனக்காக நான் இருக்கேன். உனக்கு ஒரு கேடயமா நான் இருப்பேன். நான் அழிஞ்சி போனாலும் பரவாயில்லை. உன்னை ஒரு ராஜாவா வாழ வைப்பேன். உங்க தாத்தா சொன்னது ஒரு காலமும் நடக்காது. உன்னை நான் வீணாக விடமாட்டேன் என்று கூறி என்னை இறுக அணைத்து கொண்டார். நாங்கள் இருவரும் பைகளை சுமந்து கொண்டு மெயின் ரோட்டிற்கு வந்தோம். அம்மா ஓடிக்கொண்டிருக்கும் வாகனங்களை பார்த்தபடி விரக்தியில் பேசினார். எனக்கு எதுவுமே புரியலடா. இப்ப நாம எங்க போவோம்? உன் பாட்டி வீட்டு கதவும் மூடியாச்சு, என் அப்பா வீட்டு கதவும் மூடியாச்சு. நான் என்ன செய்வேன்? சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, வா, பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போவோம். அங்க கொஞ்ச நேரம் தங்கலாம். உங்க அப்பா மேல இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் நம்மளை எவ்வளவு சித்திரவதை பண்ணுதுன்னு அவர் பார்க்கட்டும் என்றார். என் 7 வயது மூளையில் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா அப்படி என்ன தப்பு செய்திருப்பாள்? என் தாத்தாவும் பாட்டியும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? ஒருவேளை அம்மா தவறானவள் என்றால் என் அப்பா ஏன் அவளை அவ்வளவு நேசித்தார்? எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் அப்பா அம்மாவை ஒரு தேவதையை போலத்தான் பார்த்தார். அம்மாவின் கை ஒரு முறை சுட்டபோது அப்பா அதற்கு மருந்து போட்டதும், அவர் தலைமுடியை கோதிவிட்டதும், அம்மாவுக்காக பாத்திரங்களை கழுவி உதவியதும் என் கண் முன்னே நிழலாடின. பாட்டி அப்பாவை பொண்டாட்டி தாசன் என்று கிண்டல் செய்தாலும் அப்பா சிரித்து கொண்டே கடந்து செல்வார். அப்பாவிற்கு அம்மா மேல் அவ்வளவு காதல். அப்படி இருக்க இந்த உலகம் மட்டும் ஏன் அம்மாவை வெறுக்கிறது? எனக்கு எதுவுமே புரியவில்லை. அம்மா கடைசியாக ஒரு முறை தாத்தா வீட்டை பார்த்துவிட்டு என்னை அழைத்து கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தார். கோவிலில் கூட்டம் குறைவாக இருந்தது. அப்பா ஏன் எங்களை இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டு போனார் என்று நினைத்த போது என் கண்கள் மீண்டும் குளம் போல தேங்கின. இன்று ஒரு நாளில் நான் சிந்திய கண்ணீர் என் வாழ்நாளில் சிந்தியதை விட அதிகம். திடீரென அம்மா முழங்காலிட்டு தரையில் சாய்ந்தார். அவர் எழுப்பிய அழுகை சத்தம் கோவில் முழுக்க எதிரொலித்தது. என் உடல் சிலிர்த்தது. அம்மாவை தேற்ற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் கால்கள் நகர மறுத்தன. அம்மா தன் கண்ணீர் மலிந்த முகத்தை உயர்த்தி அப்பாவிடம் பேசுவது போல தவிப்புடன் கத்தினார். சிவகுரு, நான் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டேன். பாருங்க, என்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல. தங்க ஒரு இடம் இல்ல. இந்த உலகம் என் மேல இவ்வளவு வன்மத்தை காட்டுதே. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட இரக்கம் வரலையா? என்னை எப்படி இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க? சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்னை பத்தி யோசிச்சிங்களா? நீங்க தான் என் தலையணை. நீங்க தான் என் தைரியம். இப்ப நான் அனாதையா நிக்கிறேன். கடவுளுக்காக திரும்பி வந்துடுங்க. இல்லனா நான் செத்துடுவேன். நம்ம பையன் பாலா போயிடுவான். என் அப்பாவே சொல்லிட்டாரு, என் மகன் ஒரு கள்ள குழந்தைன்னு. அம்மா அந்த வார்த்தையை சொன்ன போது அங்கிருந்த சில பக்தர்கள் அதிர்ச்சியுடன் எங்களை பார்த்தார்கள். கள்ள குழந்தை, அந்த வார்த்தையின் முழு அர்த்தம் அன்று எனக்கு தெரியாது. ஆனால் அது வேறு ஏதோ ஒரு பெரிய அவமானம் என்பதை மட்டும் என் பிஞ்சி மனம் உணர்ந்து கொண்டது. அப்பா கூட என்ன வெறுக்கிறாரு. அவரும் என்ன நடுத்தெருவுல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கிறாரு. சிவகுரு, உங்க அம்மா கனவுலையாச்சும் வந்து சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்க சொல்லுங்க. சிவகுரு சாமி, புண்ணியமா போகும், ஏதாவது பண்ணுங்க என்று அம்மா கதறினார். அம்மாவின் அந்த தவிப்பை பார்த்தபோது 7 வயது சிறுவனான எனக்குள் எங்கிருந்தோ ஒரு துணிச்சல் பிறந்தது. நான் மெதுவாக அம்மாவின் தோளில் கை வைத்தேன். அம்மா,
போதுமா, அழாதீங்க. அப்பா இத பார்த்துக்கிட்டு இருந்தா அவரால தாங்க முடியாதுமா. உங்களுக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலே அப்பா எவ்வளவு துடிச்சு போவாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவரால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்பா நம்மள பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க அழாதீங்கம்மா என்று நான் தழுதழுத்த குரலில் சொன்னேன். அம்மா அதிர்ச்சியுடன் என்னை திரும்பி பார்த்தார். இவ்வளவு சிறிய வயதில் நான் இப்படி ஒரு முயற்சியான வார்த்தையை பேசுவேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகள் மௌனமாக என் முகத்தையே பார்த்தவர் சட்டென்று என்னை கட்டிப்பிடித்து கதறினார். இவ்வளவு சீக்கிரம் நீ இவ்வளவு பெரியவனா ஆகிடக்கூடாதுடா. நீ வாழணும். உன் அம்மா நான் இருக்கேன்டா. யார்கிட்டையாவது வேலைக்கு போவேன். ஒட்டு மொத்தமா உழைச்சு உன்னை ஒரு ராஜாவா வாழ வைப்பேன். இது உன் அம்மா சத்தியம்டா என்றார். சிறிது நேரம் கழித்து நாங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்தோம். அம்மா சாலையோரம் நின்றபடி எதையோ தேடுவது போல பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவர் முகம் ஒரு மாதிரியாக மாறியது. அவர் என்ன செய்ய போகிறார் என்று எனக்கு புரியவில்லை. செலியன், இப்ப நான் செய்ய போறத பார்த்து நீ கண்ணை மூடிக்கோ. வேறு வழி இல்லை. இந்த அம்மா செய்யறது ஒரு பெரிய தப்பா கூட உனக்கு தோணலாம். ஆனா நம்ம உயிர் பிழைக்க இதுதான் ஒரே வழினா நான் இதை செஞ்சு தான் ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே சாலையோரம் நின்ற ஒரு காரை நோக்கி சென்றார். காரின் ஜன்னல் ஓரம் நின்று அங்கிருந்தவர்களிடம் ஏதோ பேசினார். சில நிமிடங்கள் கழித்து என்னிடம் வந்த அம்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தங்க இடம் கிடைச்சிருச்சு, வா போலாம். நாளைக்கு காலையில நாம ஒரு வாடகை வீடு பார்த்துடலாம் என்று கூறி என்னை அந்த காருக்குள் ஏற்றினார். காரில் 2 ஆண்கள் இருந்தார்கள். அவர்கள் கண்ணாடி வழியாக அம்மாவையே ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு அந்த சூழல் அறவே பிடிக்கவில்லை. நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு ஒரு ஹோட்டல் வாசலில் கார் நின்றது. அங்கிருந்த ஒருவன் எங்களிடம் வந்து, நாங்க 2 ரூம் புக் பண்றோம். ஒரு ரூம்ல உன் பையன் இருக்கட்டும், இன்னொரு ரூம்ல நாம இருப்போம் என்றான். அம்மா தலை குனிந்தபடி நின்றார். நாங்கள் 2வது மாடியில் இருந்த ஒரு அறைக்கு சென்றோம். அம்மா என்னிடம் வந்து, செலியன், எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குடா. நாளைக்கு நமக்கு வாடகை வீடு எப்படி பிடிக்கிறதுன்னு அவங்க கிட்ட பேசிட்டு வர்றேன். நீ தைரியமா இங்கேயே தூங்கு என்றார். அம்மா, என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு என்று நான் அவர் கையை பற்றினேன். அம்மா என் தலையை வருடி, இனிமே அப்பா இல்லடா, நாம எல்லாத்துக்கும் பழகிக்கணும். அழாத, அம்மா பக்கத்துல தான் இருப்பேன். யாராவது சாப்பாடு கொண்டு வருவாங்க, அதை சாப்பிட்டுட்டு தூங்கு. காலையில உனக்கு நல்ல டிஃபன் வாங்கி தரேன் என்று சொல்லிவிட்டு கதவை சாத்திவிட்டு சென்றார். நான் அந்த அறையில் தனியாக நின்றேன். அப்பாவின் வீட்டில் எனக்கு தனி அறை உண்டுதான். ஆனால் இன்று எனக்கு அம்மாவின் துணை தேவைப்பட்டது. அந்த அந்நிய மனிதர்கள் யார்? அம்மாவிடம் அவர்கள் என்ன பேச போகிறார்கள்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. மெதுவாக அந்த மெத்தையில் படுத்து கொண்டேன். இரவு நேரங்களில் நான் தூங்கும்போது அப்பா வந்து என் தலையை கோதிவிட்டு நெற்றியில் முத்தமிடுவார். இன்று அந்த முத்தங்கள் இல்லை. கண்கள் கசிந்து தலையணை கண்ணீரால் நனைந்தது. அடுத்த அறைக்கு சென்ற என் அம்மாவுக்கும் அந்த மனிதர்களுக்கும் இடையே என்ன நடக்கிறது என்பது தெரியாமலேயே அந்த சிறுவனான நான் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். ஆனால் அந்த இரவு என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் இரவு என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. மறுநாள் காலையில் சூரிய ஒளி அறைக்குள் ஊடுருவிய போது என் கண்கள் மெல்ல திறந்தன. என் அருகில் அம்மாவின் வாசம் வீசியது. அம்மா எனக்கு பக்கத்திலேயே படுத்திருந்தார். நான் சட்டென்று எழுந்து அம்மாவை கட்டி கொண்டேன். அப்போதுதான் கவனித்தேன், அம்மாவின் முகத்தில் ஒரு நீல நிற தழும்பு இருந்தது. யாரோ அடித்தது போல அந்த தழும்பு பளிச்சென தெரிந்தது. அம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். நான் அவர் முகத்தையே சிறிது நேரம் பார்த்துவிட்டு மெதுவாக எழுந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் மிக பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. வெளியே தெரிந்த அந்த பசுமையான காட்சி என் மனதை ஈர்த்தன. என் பிஞ்சு மனதில் ஒரு வைராக்கியம் பிறந்தது. நான் வளர்ந்து பெரிய ஆளானதும் இதே போல ஒரு ஹோட்டலை கட்டுவேன். அங்கே எங்களைப் போல ஆதரவற்றவர்களுக்கு இடம் கொடுப்பேன் என்று எனக்குள் உறுதி எடுத்துக்கொண்டேன். சற்று நேரத்தில் அம்மா எழுந்து என் பின்னால் வந்து நின்றார். என்னடா என் செல்லம், வெளியே என்ன வேடிக்கை பார்க்கிறாய் என்று அன்புடன் கேட்டார். நான் அவரிடம் என் லட்சியத்தை சொன்னேன். அம்மா என் தலையை வருடி,
உன் கனவை நனவாக்க நான் என் உயிரையே கொடுப்பேன்டா. தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. டிஃபன் சாப்பிட்டு விட்டு நாம் கிளம்பலாம். உன் பள்ளி படிப்பும் அங்கேயே தொடரும். உனக்கு ஒரு நல்ல டியூஷன் டீச்சரையும் நான் தேடி பிடிக்கிறேன் என்றார். அம்மா ஊட்டிவிட்ட அந்த உணவை சாப்பிட்டு விட்டு ஹோட்டலில் இருந்து வெளியேறினோம். அம்மா என்னை ஒரு சிறிய பகுதிக்கு அழைத்து சென்றார். அங்கே குறுகலான சந்துக்கள், சிறிய வீடுகள், தெருக்களில் விளையாடும் அழுக்கு படிந்த குழந்தைகள். இதை பார்த்ததும் என் மனம் ஒரு மாதிரி ஆனது. அப்பாவின் வீடு ஒன்றும் அரண்மனை கிடையாதுதான். ஆனால் இந்த அளவுக்கு மோசமான இடமும் இல்லை. அம்மா என் சங்கடத்தை புரிந்து கொண்டார். செலியன், இது எப்படிப்பட்ட இடம் என்று நீ வருத்தப்படுவது எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்ச காலம் நாம் இங்கேதான் இருந்தாக வேண்டும். நான் சீக்கிரம் ஒரு நல்ல இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன் என்று கூறி ஒரு வீட்டிற்குள் அழைத்து சென்றார். அது ஒரே ஒரு அறை கொண்ட வீடு. ஒரு சிறிய வரண்டா, ஒரு சமையலறை, அவ்வளவுதான். அம்மா, இந்த வீடு உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நேற்று இரவு இதைத்தான் பார்க்க வந்தீர்களா என்று கேட்டேன். அம்மா தலையை ஆட்டி, இல்லைடா, போன் மூலமாகவே எல்லாம் பேசி முடித்து விட்டேன். அந்த அங்கிள் ஹோட்டலில் பார்த்தவர்தான் இந்த வீட்டை ஏற்பாடு செய்தார். இனி நான் வேலை செய்து மாதம் மாதம் வாடகை கொடுக்க வேண்டும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றாக படி என்றார். அம்மா அந்த நாள் முழுவதும் உழைத்து அந்த சிறிய வீட்டை சீர் செய்தார். மாலையில் சமையலறையில் இருந்து உணவின் மனம் வீசியது. எனக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. பாட்டி எங்களை வெறும் துணிகளோடு தானே துரத்தினார். அம்மாவிற்கு பணம் எங்கே இருந்து வந்தது? வாடகை கொடுக்கவும் மளிகை சாமான்கள் வாங்கவும் பணம் எப்படி கிடைத்தது? ஆனால் அந்த வயதில் அந்த சோகத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. இரவு அந்த அறையில் ஒரு பாய் மட்டுமே விரித்து கிடந்தது. மேலே ஒரு மின்விசிறி சுழன்று கொண்டிருந்தது. அம்மா எனக்கு ஊட்டிவிட்டார். நாங்கள் இருவரும் அந்த பாயில் கட்டி பிடித்து கொண்டு தூங்கினோம். ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி சூரியன் மிக தீவிரமாக பிரகாசித்து கொண்டிருந்தன. மறுநாள் காலை விடிந்தது. அம்மா என்னை நேராக அருகில் இருந்த ஒரு பள்ளிக்கு அழைத்து சென்றார். அங்கே ஆசிரியர்களிடம் பேசி என்னை சேர்த்தார். செலியன், நான் வேலை தேடி போகிறேன். உனக்கு தேவையான உணவை இங்கே வைத்திருக்கிறேன். பசிக்கும் போது எடுத்து சாப்பிடு. நான் வெளியிலிருந்து கதவை பூட்டிவிட்டு செல்கிறேன். பத்திரமாக இரு என்று கூறிவிட்டு சென்றார். அந்நியமான இடம், முகம் தெரியாத மனிதர்கள். நான் வீட்டுக்குள் தனியாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தது எனக்கு ஒரு விதமான அச்சத்தை தந்தது. மாலையில் அம்மா வீடு திரும்பிய போது அவர் முகம் வாடி போயிருந்தது. ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மௌனமாக இருந்தார். அம்மா, வேலை கிடைத்து விட்டதா என்று கேட்டேன். அவர் உடனே பதில் சொல்லவில்லை. 2 மணி நேரம் கழித்து சுயநினைவு வந்தவர் போல, வேலை கிடைத்து விட்டது செலியன். நாளை முதல் நான் வேலைக்கு போக வேண்டும். வா, இப்போதே உனக்கு தேவையான சீருடை, புத்தகங்கள், காலணிகள் எல்லாம் வாங்கி விடலாம் என்றார். அம்மா, வேலை கிடைப்பது அவ்வளவு சுலபம் இல்லையே. இவ்வளவு செலவு செய்ய வேண்டாம். நான் வீட்டு உடையில் கூட பள்ளிக்கு செல்கிறேன் என்றேன். ஆனால் அம்மா உறுதியாக இருந்தார். உன்னை எதற்கும் ஏங்க விட மாட்டேன்டா. உன் அப்பா உன்னை ஒரு இளவரசனை போல வளர்த்தார். நானும் அதே போல ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை உனக்கு தருவேன் என்றார். அன்று மாலை எனக்காக பல பொருட்களை வாங்கினார். அடுத்த நாள் முதல் என் பள்ளி வாழ்க்கையும் அம்மாவின் மர்மமான வேலையும் ஒரு சேர தொடங்கியது. நாட்கள் நகர்ந்தன. எல்கேஜியில் தொடங்கிய என் பயணம் இப்போது 10ஆம் வகுப்பு வரை வந்து நின்றது. ஆனால் எங்கள் வீடும் மாறவில்லை. அம்மாவின் அந்த அதிகாலை நேர வேலை நேரமும் மாறவில்லை. இப்போது எனக்கு விவரம் புரிய தொடங்கி இருந்தது. அம்மா முன்பை விட மிகவும் பலவீனமாகி இருந்தார். அப்பாவின் மறைவிற்கு பிறகு அவர் முகம் பழைய பொலிவை இழந்து எப்போதும் ஒரு சோகமான நிழல் படிந்தே இருந்தது. அம்மா, நீங்கள் அப்படி என்னத்தான் வேலை செய்கிறீர்கள் என்று அடிக்கடி கேட்பேன். அவர் சிரித்து கொண்டே, உனக்காக உன் அம்மா எதை வேண்டுமானாலும் செய்வாள் என்று மட்டும் சொல்வார். அந்த எதுவும் என்பது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. 10ஆம் வகுப்பு முடிந்த பிறகு நான் ஒரு வழக்கறிஞரிடம் உதவியாளராக பகுதி நேர வேலைக்கு சேர்ந்தேன். கோப்புகளை அடுக்கி வைப்பது, அவருக்கு தேவையான உதவிகளை செய்வது என் வேலை. அதற்கு அவர் எனக்கு மாதம் 5000 ரூபாய் கொடுத்தார். என் சொந்த செலவுகளுக்கு அது போதுமானதாக இருந்தது. அம்மா என்னை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். ஆனால் என் சுய கௌரவம் அதை ஏற்கவில்லை.
ஒரு கட்டத்தில் நான் பிடிவாதமாக நின்றேன். அம்மா, இனி நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம். நான் சம்பாதிக்கிறேன். உங்களை நான் உட்கார வைத்து சோறு போடுவேன் என்றேன். ஆனால் அம்மா கேட்கவில்லை. தினமும் பையை தூக்கி கொண்டு கிளம்பி விடுவார். ஒரு நாள் நான் சண்டையே போட்டேன். அம்மா, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் என்று எனக்கு காட்ட வேண்டும். உங்கள் உடல்நிலை மோசமாகிவிட்டது. ஒருவேளை திடீரென உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நான் எங்கே வந்து உங்களை பார்ப்பது? உங்கள் முதலாளியை சந்திக்க வேண்டும் என்று கத்தினேன். அம்மா சட்டென்று கோபத்தில் வெடித்தார். என் மேலேயே உனக்கு சந்தேகம் வந்து விட்டதா? நான் ஏதோ தவறான வேலை செய்கிறேன் என்று நினைக்கிறாயா? உன் அம்மாவை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று என்னை கடுமையாக சாடினார். நான் தலை குனிந்து போனேன். அம்மா, அப்படி இல்லை. நீங்கள் தான் எனக்கு எல்லாம். உங்களை இழக்க எனக்கு பயமாக இருக்கிறது என்று கெஞ்சினேன். ஆனால் அவர் எதையும் காது கொடுத்து கேட்கவில்லை. மாறாக என்னை திட்டி மௌனமாக்கினார். காலம் மின்னல் வேகத்தில் மறைந்தது. 2 ஆண்டுகள் ஓடின. கல்லூரி படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலையும் எனக்கு கிடைத்தது. இப்போது நான் வளர்ந்த மனிதன். என் அம்மாவின் கால்களில் ஒரு அன்பான விலங்கை மாட்டினேன். அம்மா, இனி நீங்கள் ஒரு அடியாவது அந்த வேலைக்கு எடுத்து வைத்தால் நான் இந்த வீட்டை விட்டே போய்விடுவேன். இப்போது நான் சம்பாதிக்கிறேன். தகுதியுள்ளவனாக மாறிவிட்டேன். இனி நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் சொன்னேன். அம்மா மௌனமாக இருந்தார். ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய உண்மையும் அந்த ரகசிய பெட்டியும் காத்திருப்பதை நான் அப்போது உணரவில்லை. அம்மா, என்னை பாருங்க. இனிமே நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் போதும். இனி உங்க மகன் உங்களை உட்கார வச்சு சோறு போடுவேன். ப்ளீஸ்மா என்று நான் அவர் கைகளை பற்றி கெஞ்சினேன். என் பிடிவாதத்திற்கு பணிந்து அம்மா வேலையை நிறுத்தினார். இப்போது எனக்கு ஒரு புத்தக தயாரிப்பு நிறுவனத்தில் சூப்பர்வைசர் வேலை. அந்த வழக்கறிஞரின் உதவியால் கிடைத்த நல்ல வேலை அது. கை நிறைய சம்பளம், நிம்மதியான வாழ்க்கை என எங்கள் நாட்கள் நகர்ந்தன. ஆனால் ஒரு நாள் காலை நான் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அம்மாவின் முகம் மிகவும் வாடி போயிருந்தது. என்னம்மா, உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று பதற்றத்துடன் கேட்டேன். அம்மா என்னை அருகில் அழைத்தார். செலியன், இங்க வாடா. உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். உன் அப்பாவுக்கு அப்புறம் நீதான் என் உலகம். உனக்காக நான் இந்த உலகத்தையே எதிர்ப்பேன். ஆனா இப்போ என் காலம் முடிய போகுதுன்னு தோணுது. நான் அதிக நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு என் மனசு சொல்லுது என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அம்மா தொடர்ந்தார். நீ அடிக்கடி கேட்பியே நான் என்ன வேலை பார்த்தேன்னு. ஏன் உன் தாத்தாவும் பாட்டியும் என்ன துரத்தினாங்க? ஏன் உன்னை கள்ள குழந்தைன்னு சொன்னாங்க? உன் அப்பா மட்டும் ஏன் என் மேல உயிரையே வச்சிருந்தாரு? இதுக்கெல்லாம் பதில் சொல்ற நேரம் வந்துடுச்சு. அவர் கண்கள் குளம் போல தேங்கின. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் பீரோக்குள்ள ஒரு சின்ன தங்க நிற பெட்டி இருக்கும். அதுல என் மொத்த வாழ்க்கையையும் எழுதி வச்சிருக்கேன். அதை திறந்து பார்த்தா உன் அம்மா யாரு, அவளோட வேலை என்ன, நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உனக்கு தெரிஞ்சிடும். அம்மா என் கைகளை தழுவி கொண்டார். செலியன், நான் சேர்த்து வச்ச பணம் பேங்க்ல நிறைய இருக்கு. அந்த பெட்டியில செக் புக் இருக்கும். அதை வச்சு நீ ஒரு நல்ல வீடு வாங்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். நான் போனதுக்கு அப்புறம் நீ அழக்கூடாது. வானத்தை பார்த்து ஒரு முறை சிரி. என் ஆன்மா சாந்தியடையும் என்றார். நான் அம்மாவை கட்டி கொண்டு கதறினேன். அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க இல்லாம எனக்கு யாரு இருக்கா? எனக்கு பணம் வேணாம், நீங்க தான் வேணும் என்று அழுதேன். ஆனால் அம்மா சொன்னதும் பலித்தது. சரியாக ஒரு வாரம் கழித்து என் தெய்வமான என் அம்மா என்னை விட்டு பிரிந்தார். 7 வயதில் அனாதையாக நின்ற அதே உணர்வு இப்போது மீண்டும் எனக்கு வந்தது. உலகமே இருண்டு விட்டது போல தோன்றியது. என் நண்பர்களும் அக்கம் பக்கத்தினரும் சேர்ந்து அம்மாவின் இறுதி சடங்குகளை செய்ய உதவினார்கள். என் இரத்த உறவுகள் எவருக்கும் நான் தகவல் சொல்லவில்லை. அம்மாவை துரத்திய அந்த வீடுகளுக்கு இனி என் வாழ்நாளில் இடமில்லை. அம்மாவின் உடல் மண்ணுக்குள் சென்ற பின் தனிமையில் அந்த வீட்டினுள் நுழைந்தேன். என் கண்கள் அந்த பீரோவை நோக்கின. அம்மாவின் ரகசியம் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தங்க நிற பெட்டி அங்கே எனக்காக காத்திருந்தது. சரியாக ஒரு வாரம் கழித்து அம்மா சொன்ன அந்த தங்க நிற பெட்டியை திறந்தேன். உள்ளே இருந்த அந்த வெள்ளி சலங்கைகளும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான அந்த செக்கும் என் கைகளை நடுங்க வைத்தன. கண்ணீருடன் அந்த கடிதத்தை படிக்க தொடங்கினேன். செலியன்,
இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் இந்த மண்ணில் இருக்க மாட்டேன். உனக்காக நான் மீண்டும் அந்த சாக்கடைக்குள் இறங்க வேண்டியதாயிற்று. உன் அப்பா என்னை மீட்டெடுத்த அந்த சிவப்பு விளக்கு பகுதிக்கு உனக்காகவே நான் மீண்டும் சென்றேன். ஆம் மகனே, உன் அம்மா ஒரு நடனக்காரி. என் தந்தை எவ்வளவோ சொல்லியும் பணத்தாசையால் நான் அந்த தொழிலை விடவில்லை. ஆனால் உன் அப்பா என் மீது கொண்ட காதலால் என்னை மணர்ந்து கொண்டான். நீ பிறப்பதற்கு முன்பே நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டதால் இந்த உலகம் உன்னை கள்ள குழந்தை என்று முத்திரை குத்தியது. உன்னை பெற்றெடுக்கும் போது என் உயிர் போகும் நிலையில் இருந்தும் நீ உன் அப்பாவைப் போலவே ஒரு நேர்மையான மனிதனாக வளர வேண்டும் என்பதற்காகவே உன்னை இந்த உலகிற்கு தந்தேன். இதோ இந்த 1,00,00,000 ரூபாய் நான் ஆடி சேர்த்த பணம். இதை வைத்து உன் வாழ்க்கையை தொடங்கு. உன் அம்மா யார் என்று கேட்டால் அந்த தெருக்களில் இன்றும் என் கதையை சொல்வார்கள். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீ அந்த பக்கம் ஒருபோதும் போய்விடாதே. என்னை மன்னித்து விடு. கடிதத்தை பார்த்து முடித்ததும் அந்த சலங்கைகளை என் மார்போடு அணைத்து கொண்டு கதறி அழுதேன். என் அம்மா எனக்காக எவ்வளவு பெரிய அவமானத்தை சுமந்திருக்கிறாள். தான் ஒரு வேசி என்று உலகம் தூற்றினாலும் தன் மகன் ஒரு இளவரசனை போல வளர வேண்டும் என்பதற்காக தன் மானத்தையே விலையாக கொடுத்திருக்கிறாள். அன்று புரிந்தது ஏன் என் இரத்த உறவுகள் எங்களை வெறுத்தார்கள் என்று. அந்த வெறுப்பை விட என் அம்மாவின் தியாகம் பல மடங்கு பெரியது என்பதை என் பிஞ்சு மனம் இப்போது முழுமையாக உணர்ந்தது. சில நாட்கள் அந்த துக்கத்திலேயே கழிந்தன. பிறகு அம்மா எனக்காக சேர்த்து வைத்த அந்த பணத்தை கொண்டு என் சொந்த தொழிலை தொடங்கினேன். அம்மாவின் ஆசைப்படியே நேர்மையான முறையில் உழைத்தேன். இன்று நான் ஒரு மிக பெரிய தொழிலதிபர். வானளாவிய கட்டிடங்கள், சொகுசு கார்கள் என எல்லாம் என்னிடம் உண்டு. ஆனால் இவ்வளவு உயரத்தில் இருந்தும் என் மனதில் ஒரு மூலையில் அந்த பழைய ஓட்டை வீட்டின் அமைதியை தேடுகிறேன். எவ்வளவு பெரிய மனிதனாக வாழ்ந்தாலும் என் அம்மாவின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்த அந்த நிமிடம் எனக்கு மீண்டும் கிடைக்காது என்பதுதான் நிதர்சனம். ஒவ்வொரு நாளும் அம்மாவின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்கிறேன். இறைவா, என் அம்மா செய்த பாவங்களை மன்னித்துவிடு. அவர் எனக்காகத்தான் அந்த நகரத்திற்கு சென்றார். அந்த பாவம் என்னையே சேரட்டும் என்று வேண்டுகிறேன். இரவு நேரங்களில் அந்த தங்க நிற பெட்டியை திறந்து அந்த சலங்கைகளை தொட்டு பார்ப்பேன். அப்போது அந்த சத்தம் எனக்கு ஒரு இசையாக தோன்றும். ஏதோ ஒரு மூலையில் நின்று, அம்மா செலியன், என் கண்ணா, அழாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொல்வது போல உணர்வேன். உலகம் அவளை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கட்டும், ஆனால் எனக்கு அவள் ஒரு தெய்வம். தான் கருகி தன் மகனுக்கு ஒளியூட்டிய மெழுகுவர்த்தி அவள். அம்மாவின் மறைவுக்கு பிறகு நான் ஒரு இயந்திரத்தை போல உழைக்க தொடங்கினேன். காலை முதல் இரவு வரை வேலை வேலை வேலை. மக்கள் நான் மிக வேகமாக முன்னேறுவதாக பேசிக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நான் முன்னேறுவதற்காக ஓடவில்லை. என் மனதில் இருக்கும் அம்மாவின் நினைவுகளிடமிருந்தும் அந்த வீட்டின் மௌனத்தில் இருந்தும் தப்பிக்கவே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று. ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது சாலையோரம் ஒரு முதியவரை பார்த்தேன். கிழிந்த உடைகள், நடுக்கம் எடுத்த உடல், பல நாட்களாக தூக்கமும் உணவும் இல்லாத கண்கள். அவர் தனியாக அமர்ந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஏனோ தெரியவில்லை, என் கார் அவர் அருகில் நின்றது. பெரியவரே, நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விடட்டுமா என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு பெருமூச்சுடன் சொன்னார், தம்பி, வீடு இருக்கிறது, ஆனால் அங்கே எனக்காக காத்திருக்க யாரும் இல்லை. அந்த வார்த்தை என் இதயத்தில் ஒரு மின்னலை பாய்ச்சியது. என் அம்மாவும் இதையே தானே அடிக்கடி சொல்வார். எனக்கு இந்த உலகத்துல உன்னை தவிர வேறு யாரும் இல்லடா செலியன் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. அந்த முதியவரை அவர் காட்டிய இடத்தில் கொண்டு போய் விட்டேன். ஆனால் அவர் முகத்தில் தெரிந்த அந்த தனிமை என் துக்கத்தை தொலைத்தது. அன்று இரவு அம்மாவின் சலங்கைகளை கையில் ஏந்தியபடி ஒரு சபதம் எடுத்தேன். இனி ஒரு தாயோ, ஒரு குழந்தையோ அல்லது ஒரு முதியவரோ தனிமையில் தவிக்க கூடாது. என்னை உடைத்த அந்த துயரம் இனி யாரையும் உடைக்க கூடாது. என் அறிவு, பணம், அம்மாவின் ஆசி என எல்லாவற்றையும் கொண்டு ஒரு மாபெரும் அன்பு இல்லத்தை உருவாக்கினேன். ஆதரவற்ற முதியவர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், என் அம்மாவை போல வாழ்க்கையில் வஞ்சிக்கப்பட்ட பெண்களுக்கு அது ஒரு புகலிடமானது. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? உலகத்தில் இருக்கும் எல்லா துயரத்தையும் நீயே சுமக்க முடியுமா என்று மக்கள் கேட்டார்கள். நான் சிரித்து கொண்டே சொல்வேன்,
ஏனென்றால் எனக்காக ஒரு தாய் இந்த உலகத்தின் அத்தனை துயரங்களையும் தனியாளாக சுமந்தாள். அவள் மகனுக்கு இது ஒரு சுமையல்ல. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் அம்மாவின் நினைவாக கோவிலில் அன்னதானம் செய்வேன். இறைவா, என் அம்மா செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை மன்னித்துவிடு. அதற்குரிய தண்டனையை என் கணக்கில் எழுதிக்கொள். அவளுக்கு நிம்மதியை கொடு என்று வேண்டுவேன். அந்த வேண்டுதல் பலிக்கிறதோ என்னவோ. பல இரவுகளில் யாரோ என் தலையை வருடுவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படும். என் அம்மா என்னை தொடுவது போல இருக்கும். காலம் ஓடியது. நான் ஒரு பெரிய பிசினஸ்மேன் என்பதை தாண்டி ஏழைகளின் காவலன் என்று அழைக்கப்படுவதையே விரும்பினேன். இன்று ஒரு தாய் கண்ணீருடன் வரும்போதோ, ஒரு குழந்தை என்னை கட்டிப்பிடிக்கும் போதோ, நான் என் குழந்தை பருவத்தை மீண்டும் வாழ்வதாக உணர்கிறேன். என் அம்மாவைப் போல நானும் இப்போது சொல்கிறேன், பயப்படாதே, உனக்காக நான் இருக்கிறேன். ஆனால் இவ்வளவு புகழுக்கும் மத்தியிலும் என் வீட்டு வாசலை திறக்கும்போது அந்த மௌனம் என்னை இன்னும் அச்சுறுத்துகிறது. யாரோ ஒருவருக்காக இதையெல்லாம் செய்தாயே, அவள் எங்கே என்று சுவர்கள் என்னிடம் கேட்பது போல இருக்கும். நான் நேராக சென்று அந்த தங்க நிற பெட்டியை திறப்பேன். அந்த சலங்கைகளின் பரிசம் அம்மா என் அருகில் இருப்பதை எனக்கு உணர்த்தும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. அன்று என் அன்பு இல்லத்திற்கு ஒரு முதிய பெண்மணி வந்திருந்தார். 60 வயது இருக்கும். அவர் பெயர் சித்தாரா. அவர் கண்கள் சொல்ல முடியாத ஒரு ரகசியத்தையும் வலியையும் சுமந்திருந்தன. அவர் தலை குனிந்தபடி என்னிடம் கேட்டார், தம்பி, நான் இங்கே தங்கிக் கொள்ளலாமா? நான் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன். எனக்கு வேறு எங்கும் இடமில்லை. அவர் பேசும் தோரணையும் அவர் முகத்தில் இருந்த அந்த துயரமும் எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒன்றாக தெரிந்தது. அந்த முதிய பெண்மணி சித்தாரா, தம்பி, காலத்தின் அடியால் நொந்து போய் இங்கே வந்து நிற்கிறேன். எனக்கென்று யாரும் இல்லை. எதற்கும் நான் உதவ போவதில்லை என்று தழுதழுத்த போது என் இதயம் கனத்தது. அவர் முகத்தின் சுருக்கங்களில் என் அம்மாவின் சாயல் தெரிவது போல ஒரு பிரமை. அம்மா, இது உங்க வீடு. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம் என்று நான் சொன்னபோது அவர் கண்களில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அன்று முதல் அவர் எனக்கு ஒரு தாயாகவே மாறி போனார். அவர் என் தலையை வருடும் போதெல்லாம் என் அம்மாவின் பரிசத்தையே நான் உணர்ந்தேன். ஒரு நாள் அவர் எனக்கு ஊட்டிவிட்டு கொண்டே கேட்டார், செலியன், ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? இவ்வளவு பெரிய ஆளா இருந்தும் வீட்டுல ஒரு துணை இல்லையே? அம்மாவோட இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுதான், ஆனா ஒரு துணை வேணும்பா. நான் மெல்ல புன்னகைத்தபடி சொன்னேன், அம்மா போனதுக்கு அப்புறம் யாருமே தேவைப்படலம்மா. இப்படி இருக்கவே பழகிடுச்சு. அதோட இந்த உலகம் பணத்தை தான் பார்க்குது, மனச இல்ல. இல்லப்பா, எல்லா மனுஷங்களும் அப்படி இல்ல. உன் தனிமையை புரிஞ்சுக்கிற ஒரு ஜீவன் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் என்றார் சித்தாரா. அந்த வார்த்தைகள் அன்று இரவு என்னை உறங்க விடவில்லை. என் அம்மாவும் நான் இப்படியே தனிமையில் வாடுவதை விரும்புவார்களா? ஒருவேளை என் தனிமையை பகிர்ந்து கொள்ள ஒருவர் வந்தால் அம்மா சந்தோஷப்படுவார் என்று தோன்றியது. அப்போதுதான் என் அன்பு இல்லத்திற்கு புதிய ஆசிரியராக ஆராத்யா வந்தாள். மிகவும் மென்மையான சுபாவம் கொண்டவள். அந்த அனாதை குழந்தைகளுக்கு அவள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் விதமே தனி. அக்குழந்தைகளிடம் அவள் காட்டும் அன்பு அவளது கடந்த காலத்தையே அங்கேயே தேடுவது போல இருக்கும். மெல்ல மெல்ல அவளது சிரிப்பும் பேச்சும் அந்த இல்லத்தின் சூழலையே மாற்றியது. நானும் அவளும் பேசிக்கொள்ள தொடங்கினோம். ஒவ்வொரு பேச்சிலும் அவளுக்குள் ஒரு தீராத வடு இருப்பதை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் கேட்டேன், ஆராத்யா, உன் வாழ்க்கையில யாராவது இருந்தாங்களா? அவள் தலை குனிந்தபடி, இருந்தாங்க, ஆனா விட்டுட்டு போயிட்டாங்க என்றாள். அவளது கண்கள் அவள் அனுபவித்த வலியை சொல்லாமல் சொன்னது. வலிகளை சுமந்த இதயங்கள் என்பதால் நாங்கள் ஒருவரை ஒருவர் எளிதில் புரிந்து கொண்டோம். ஒரு மாலை நேரம் நான் இல்லத்தின் மொட்டை மாடியில் அமர்ந்து அம்மாவின் அந்த சலங்கைகளை கையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே வந்த ஆராத்யா இது என்ன என்று வினவினாள். மறைக்க தோன்றவில்லை. அம்மாவின் வாழ்க்கை பக்கங்களை, அந்த பெட்டியின் ரகசியத்தை, அவர் பட்ட துயரங்களை ஒவ்வொன்றாக அவளிடம் கொட்டி தீர்த்தேன். நான் சொல்ல சொல்ல அவள் கண்கள் குளமாயின. உங்க அம்மா ரொம்ப தைரியமானவங்க செலியன். அவங்களோட மிகப்பெரிய வெற்றி நீங்க தான் என்று அவள் மென்மையாக சொன்னாள். அந்த ஒரு வரி என் மனதிற்குள் பல வருடங்களாக இருந்த பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. அம்மாவின் மறைவுக்கு பின் முதன்முறையாக நான் அவளின் முன்னே தேம்பி தேம்பி அழுதேன். அவள் எதையும் பேசவில்லை. என் கைகளை இறுக பற்றி கொண்டாள்.
அந்த நிமிடம் எனக்கு தோன்றியது, என் வலியை வெறும் காதால் மட்டும் கேட்காமல் மனதால் உணரும் ஒருத்தியை இறைவன் எனக்கு அனுப்பிவிட்டான் என்று. சில மாதங்களில் நாங்கள் மிகவும் நெருக்கமானோம். என் அம்மாவை அவள் ஏற்கனவே பல வருடங்களாக தெரிந்தவள் போல பேசத் தொடங்கினாள். நான் சித்தாரா அம்மாவிடம் என் மனதை திறந்தேன். அம்மா, எனக்கு ஆராத்யாவை பிடித்திருக்கு. ஆனா ஒரு தயக்கம். என் அம்மாவோட இடத்தை இன்னொருத்தர் எடுத்துக்க முடியுமா? சித்தாரா அம்மா என் கண்களை பார்த்து சொன்னார், செலியன், அம்மாவோட இடத்தை யாராலும் எடுக்க முடியாது. அதை யாராவது எடுக்கணும்னு நினைச்சா அதுவும் தப்பு. ஆனா அம்மாவோட ஏக்கத்தையும் குறைபாட்டையும் புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்றதுக்கு ஒரு காரணமா ஒருத்தி வர்றானா அவளை ஏத்துக்கோ. அது தப்பில்ல. சித்தாரா அம்மாவின் வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன. அன்று மாலை அம்மாவின் சலங்கைகளை கையில் ஏந்தி மனதிற்குள் வேண்டினேன். அம்மா, நான் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைப்பதை நீ விரும்பினால் எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்டு. நான் வேண்டி முடித்த அடுத்த நொடி எங்கிருந்தோ பலமாக ஒரு காற்று வீசியது. என் கையில் இருந்த சலங்கைகள் நழுவி தரையில் விழுந்தது. ஜல் என்ற சத்தத்தோடு ஒலித்தன. அந்த சத்தம் எனக்கு விடை தந்தது. அம்மா எனக்கு அனுமதி கொடுத்து விட்டார். சில நாட்கள் கழித்து ஒரு மாலை வேளையில் ஆராத்யாவை சந்தித்து என் மனதை கொட்டினேன். ஆராத்யா, என் கடந்த காலத்தின் வழிகளோடும் என் அம்மாவின் வழிகளோடும் உன்னால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தயக்கத்துடன் கேட்டேன். ஆராத்யா சிறிதும் யோசிக்காமல், நிச்சயமாக, ஏனென்றால் உடைந்த இதயங்களால் மட்டும்தான் இன்னொருவரின் வழியை கண்ணீரின்றி உணர முடியும் என்று மென்மையாக சொன்னாள். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு சிறிய விழாவாக எங்கள் திருமணம் நடந்தது. ஆடம்பரங்கள் இல்லை. ஆனால் அந்த இல்லத்தில் இருந்த முதியவர்களின் ஆசியும் குழந்தைகளின் சிரிப்பும் சித்தாரா அம்மாவின் வாழ்த்தும் அந்த இடத்தை நிறைந்திருந்தன. ஆராத்யா வீட்டிற்குள் முதலில் காலடி எடுத்து வைத்தபோது அவளிடம் அந்த தங்க நிற பெட்டியை காண்பித்தேன். இதுதான் என் உயிர், இதுதான் என் அம்மாவின் கடைசி அடையாளம் என்றேன். அவள் அந்த பெட்டியை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு, உங்கள் அம்மா இன்றும் இந்த வீட்டில் இருக்கிறார், என்றும் இருப்பார் என்றாள். அன்றுதான் என் வீடு மீண்டும் ஒரு வீடாக மாறியது. அந்த சுவர்களின் மௌனம் கலைந்து புன்னகைக்க தொடங்கியது. காற்றில் ஒரு புதுவிதமான இளமை கலந்தது. வானிலிருந்து என் அம்மா எங்களை பார்த்து ஆசிர்வதிப்பது போல ஒரு நிம்மதி எனக்குள் பிறந்தது. இன்று என் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. நான் கட்டிய இல்லங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் கல்விக்கும் ஆதரவற்ற பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் நான் உறுதுணையாக இருக்கிறேன். ஒவ்வொரு இரவும் அம்மாவின் புகைப்படத்திற்கு முன்னால் தீபமேற்றி சொல்லுவேன், அம்மா, நீ எனக்காக இந்த உலகத்தோடு போராடி என்னை வாழ வைத்தாய். இன்று அதே உலகத்தில் ஆயிரக்கணக்கானவர்களை நான் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். உன் தியாகத்திற்கான விலையை உன் மகன் இன்று மனிதாபிமானத்தால் ஈடுகட்டிவிட்டான். இப்போது நான் தனிமையில் இல்லை. எனக்கு துணையாக ஆராத்யாவும் வழிகாட்டியாக என் அம்மாவின் ஆசியும் இருக்கிறது. இரவு நேரங்களில் நான் வானத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவே என் அம்மா சிரித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். என் மகன் ஜெயித்து விட்டான். பணத்தில் மட்டுமல்ல, மனிதாபிமானத்திலும் அன்பிலும் என்று அவர் சொல்வது இப்போது என் காதுகளில் ஒலிக்கிறது. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் கதையின் கருத்தை தெரிவிக்கவும். நன்றி.